சார் எங்க ப்ராஜெக்ட் பேர் வந்து ஏஐ சாட் பாட் சார். இது வந்து ஜெமினி சாட் ஜிபிடி ஒரு நிமிஷம் இருப்பா. முதல்ல நீங்க யாரு, எங்க இருந்து வர, இதை இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பா முதல்ல. ஓகே சார். குட் மார்னிங் சார். என் பேர் விஷால். நான் வந்து இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். எங்கள் அப்பா பேர் வந்து திருநாவுக்கரசு. எங்கள் அம்மா பேர் வந்து சங்கீதா. யூஎஸ்ல ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் எவ்வளோ லோன் எடுத்துக்கிறீங்க? வீட்டு வாடகைலாம் எவ்வளோ? மாதம் எவ்வளோ சம்பளம் செலவு? லோன் ஏன் சார்? நித்ரா அவங்க சொன்னதெல்லாம் கேட்டேன். சாரி சார். சொல்லு, என்ன பண்றேன்னு சொல்லுமா சார். என் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஏஐ சாட் பாட் சார். இதை வந்து நாங்கள் வந்து ஜெமினி இந்த சாட் ஜிபிடி மாதிரி இது ஒர்க் ஆகும் சார். இந்த ப்ராஜெக்ட் இது வந்து ஃபுல்லி எங்கள் டீம் மெம்பர்ஸால நாங்கள் லேர்ன் பண்ணி எல்லாமே பண்ணோம் சார். இந்த கூகுள் ஏபிஐ யூஸ் பண்ணிப்போம். அது நம்ம டேட்டா பேஸ் யூஸ் பண்ணிப்போம். அது மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணிப்போம். சரி சரி போதும். காசு கொடுத்து தானே வாங்கினேன். ஓகே சார். கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணி சார். போதும்பா, எடுத்துப்பா. நீ சொல்றதெல்லாம் பாருங்க சார். நான் நல்லா பண்ணிருக்கேன் சார். பாரு, நான் காசு சரி வைக்கிறான். கடைசி இருக்கிறான். காசு கொடுத்து வாங்க சொன்னா விட்டுருவேன். அதுதான் ஒரு மாட்டேன். நான் எனக்கு தெரியும். நான் கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சேன்னா நீங்க மாட்டிப்பீங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க. ஆமா சார். பக்கத்து தெரிஞ்ச அண்ணா ஒருத்தவங்க காசு கொடுத்தா சார். அவ்வளவுதான், சிம்பிள், முடிச்சது. இப்ப பாரு, உனக்கு சரி ஓகே. அடுத்த பேச வரேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் என்ன சொன்னீங்க? கேள்வி எல்லாம் கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல. நீங்க கொஞ்சம் ரொம்ப சீன் எல்லாம் பண்ண வேணாம். ஒன்னும் தெரியும் மாதிரி நடி நீ பண்ணு. என்ன பட்டு 4-5 கேள்வி கண்டு வச்சுக்கோ. பட்டுன்னு சொல்லிட்டு சார் காசு கொடுத்தா வாங்கினேன். நான் தான் கேட்டாரு, இந்த மாதிரி காசு கொடுத்தா சார் வாங்கினேன். அப்படி கேட்டேன். சரி அப்படியே பார்த்தேன். இது மாதிரி கேட்ட உண்மையை சொல்றாரு. நீ மண்ணு போ, கேள்வி பதில் சொல்லு. ஆனா நீ மண்ணு அப்படியே கெத்து மாதிரி கிடைக்க எல்லாம் தெரிஞ்ச இது மாதிரி கிடைக்காத. ஓகே டேய், உன் டீம் பேசிட்டு போனா நான் மறுபடியும் லேப் எடுத்து வந்துக்கிறேன். என்ன ஸ்கேமா? ஒரே லேப் எடுத்து வந்துக்கிறீங்க சார். பட்ஜெட் ப்ராப்ளம் சார். அதான் ஒரே லேப்டாப்ல லேப்க்கே பட்ஜெட். என்ன ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. அவன் ஸ்டார்ட் பண்ணு. ஃபேக் நியூஸ் டிடெக்ஷன் இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சேன். ஃபர்ஸ்ட் சொல்லணுமாடா? ஃபர்ஸ்ட் உன் பேர் என்னன்னு சொல்லு, அப்புறமா ஆரம்பிடா. சார், என் பேர் சந்திரன் சார். என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். டேய் எங்கடா எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க? எப்படிடா ஒரே சொல்லி வச்ச மாதிரி வரீங்களாடா? இந்த மாதிரிலாம் பண்ணிதான் மார்க் குறைச்சு விட்டுரும். பாதுகாப்பு. சாரி சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் காசு கொடுத்து சார் வாங்கினேன். காசு கொடுத்தவங்களையா? ஆமா. அச்சோடியாங்க கூப்பிட்டு வர. சார் நீ வெளியே வா. வெளியே போ. கிளம்பு வெளியே போ. வெளியே போ. என்னடாச்சு? என்ன ஓகே உனக்கு? நீ வேற ஏன்டா முடிச்சு விட்டுற? ஏன்டா? ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து அவனை வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கன்னு சொன்னா விட்டுருவாருன்னாரு. ஆமா, அதான் சொன்னான் அவன் என்கிட்ட. நான் போய் சொன்னா ஒரு அவ்வளவுதான் ஃபெயில் போட்டு விட்டுறாங்க. ஐயோ, நல்லாதான் போச்சு. எப்போ நல்ல விட சொன்ன. நான் போய் கூப்பிடுறேன். நான் வரேன் சார். யார் அது? ராகம் எடுத்துன்னு வருது. நெக்ஸ்ட் பேட்ச் சார். சொல்லுமா. குட் மார்னிங் சார். என் பேர் வந்து குரு சார். நாங்கள் 3rd பேட்ச் வரோம் சார். எங்கள் ப்ராஜெக்ட் என்ன பண்ணா ஏர் மானிட்டரைசேஷன் சார். எங்கள் ப்ராஜெக்ட் எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஐஓடி பேஸ்ட் ப்ராஜெக்ட் சார். இது ஐஓடி பேஸ்ட் ப்ராஜெக்டாப்பா? சரி, என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றீங்க சொல்லுங்க சார். வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் சார். அப்போ வந்து சென்சார் 4 சென்சார் யூஸ் பண்ணுறோம் சார். கேஸ், ஏர், அப்புறம் லைட்லாம் மெஷர் பண்ணுறது, எல்டிஆர், அப்புறம் 4 சென்சார் யூஸ் பண்ணுறோம் சார். போதும் வளவலான்னு பேசுறதெல்லாம் நிறுத்து. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் காம்பனன்ட்ஸ் சார். சொல்லுங்க. இந்த வயரிங் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் சார். நாங்கள் எல்லாமே வந்து தம்பி போதும்பா. இப்போ கிளாஸுக்கே நான் என்னதான் சொல்ல புரியல எனக்கு. வளவலன்னு பேசினுக்கிறீங்க நீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்குன்னு முடிங்க பார்ப்போம். வேணாம் சார், தப்பா இல்லை சொன்னா இப்பதான் சார் சொல்லணும். அதான் சார் ஒரு இதுவா இருக்கும். பரவாயில்லப்பா, நான் எதையும் எடுத்துக்க மாட்டேன். டக்குன்னு சொல்லு சார். குசு விட்டா கண்டுபிடி சார். அவ்வளவுதான் சார் என் ப்ராஜெக்ட். குசு விட்டா கண்டுபிடி. டேய் என்னடா நீங்களா எங்க இருந்து வரீங்க? இல்ல சார். டேய் வெளியே போ சார். வெளியே போடா. அடுத்த பேச சொல்லு, வெளியே போ. டேய் சரி, உனக்கு என்ன பண்ணாரு? ஆளுக்களுக்கு ஒண்ணு சொல்றானுங்க. நான் எதனா நம்புறது நானு? அட போடா. அவன் 2 பேரும் காசு கொடுத்தானே. ஒருத்தனை விட்டாரு, ஒருத்தனை வெளியே போனாரு. நான் சூப்பரா போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்பா தம்பி புரியாத மாதிரிலாம் பேசுற? ப்ராஜெக்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுன்னாரு. சரி சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னேன். வெளியே போனேன்னு தேத்தி விடுறாரு. என்னதான் நீ கொஞ்சம் கிளியரா பாரு. வந்துட்டு ப்ராஜெக்ட் வர இல்ல. நல்லா கம்ப்ளீட்டா நான் ஒரு மாதிரி ஃபுல் ப்ரிப்பேர்டா வந்து என்ன ப்ராஜெக்ட் மட்டும் தான் இல்ல. நான் பாத்துக்கிறேன். விடு பாரு.
கமிங் சார். பாப்பா ஏதாச்சும் கொஞ்சம் அவங்க பேசுப்பா வந்தவங்களுக்கு. நான் கிளியரா எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிப்பா சார். என்னோட ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். பேரை மேல சொல்லுப்பா, இந்த மாதிரி இருக்கிறீங்க எல்லாரும். சாரி சார். சார் என் பேர் சந்திரன் சார். என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா ஐஓடி பேஸ்டு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் மானிட்டரிங் சிஸ்டம் சார். என்னப்பா பேர் எங்க விழுப்புரம் வரைக்கும் போகுது? சரி சொல்லு. சார் ஒண்ணுமே இல்லை சார். என்னோட ப்ராஜெக்ட்ல நிறைய சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் சார். சென்சார்ஸ்லாம் வந்து அந்த லேண்டை சுற்றி இருக்கிற என்ன நடக்குதோ அதெல்லாம் சென்ஸ் பண்ணி உங்க ஃபோனுக்கு வந்து எல்லாத்தையும் அனுப்பி விட்டுரும் சார். நீங்க ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் சார். அவ்வளோதான் சார். பரவாயில்லையே, நல்லா இருக்கு. ஆமாம் சார். எப்பா நீ வேறாச்சும் இந்த இது தேவை போற மாதிரி பண்ணிக்கிறியா? ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா பேசிக்கிற. சரி உன்னோட இது எங்க ப்ராஜெக்ட் காட்டு பார்ப்போம். சார் பாத்தீங்கன்னா எங்க டீம்ல யாருமே காசு தர மாட்டாங்க சார். செய்யறது ப்ராஜெக்ட் தான் இல்லை எங்கிட்ட. ஆரம்பிக்கல ப்ராஜெக்டா? ஆமா சார், ஆரம்பிக்கல தான். ப்ராஜெக்ட் எல்லாமே தெரியும் சார் எங்களுக்கு. ப்ராஜெக்ட் நீ சும்மா போட்டு பிரச்சனை வந்துருப்பா. நான் என்ன பத்து ப்ராஜெக்ட் ரிவ்யூ அன்னைக்கு சரி டீம். ஐயோ எப்பா உனக்கு ஒரு கும்பிடு, உங்க டீம் கிளாஸுக்கு ஒரு கும்பிடு, உங்க அச்சோலுக்கு ஒரு கும்பிடு, கிளம்புற எப்பா.